பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் வராரு. அப்ப எதிர்த்தாப்புல நம்ம குமார் நின்றுட்டு இருக்காரு. குமாரை பார்த்த உடனே நீ செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் நீ தண்டனை அனுபவிக்க தாண்ட போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்துதான் குமார் இருந்துட்டு நம்ம பண்ணது என்னவா இருந்தாலையும் தப்பு தப்பு தானே, பேசாமல் நம்ம போய் அரசிக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் போய் மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் எதுவுமே கண்டுக்காம போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மாறி வராங்க. டேய் குமார் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா நான் இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், நான் செஞ்சது எல்லாமே தப்பு தானே, அரசியோட வாழ்க்கையில் நான் விளையாடினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அது நல்லா உணர்ந்ததாம்மா சொல்கிறேன், நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஏதோ பழி வாங்குறதா போய் நான் எங்கெங்கே போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டுமா, இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி குமார் வந்து பாண்டியன் கிட்ட கேட்கவும் பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதை ஷாக் ஆகுறாங்க நம்ம மாறி. டே குமார் என்னடா சொல்கிற, ஆமாம்மா நான் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் பலனா நான் அரசியை நானே கல்யாணம் பண்ணி அவள் கண்ணில் ஒரு சொட்டு கூட தண்ணீர் வராமல் அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்பி அரசியை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி குமார் வந்து கேட்கவும் பாண்டியன் ரொம்பவே கோவப்பட்டு குமாரோட கன்னத்தில் பலார்னு ஒன்று விடுறாங்க. செய்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இப்போ பொண்ணை கொடுங்கன்னு வந்து நிற்கிற, உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குமாரை அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.